ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஆரஞ்சு பீல் தொக்கு அல்லது ஊறுகாய் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுக்கு பேர் கமலா ஆரஞ்சு. குட்டியாக இருக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா தோல் நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதனுடைய தோல் எல்லாத்தையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும். அது தோல் உரிக்க முடியாமல் ஒட்டிட்டு இருக்கும். அது வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியாக இப்படி டக்குன்னு உரிக்கிற மாதிரியானதை பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை என்னென்னா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கிச்சனில் சிசர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் பொறுமையாக உட்காந்து கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் நமக்கு குக் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த அளவுக்கு புளி, அதாவது இது எப்படி இருக்கும் அளவு அப்படின்னா, ஒரு லெமன் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் வெந்நீர் ஊற்றின்னு இருக்கேன், சட்டுன்னு ஊறணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வானலியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக அதோடைய ஜீரகத்தையும் போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆரஞ்சு பீல் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய்க்கு ரொம்ப கோவம் வருது, வெடிச்சு என் மேலெல்லாம் தெளிக்கிறது. சட்டுன்னு போட்டுடலாம். இந்த பச்சை மிளகா போடும்போது வாசனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆரஞ்சு பீல் தொக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் என்னென்னா, ஊறுகாய் நிறையா நம்ம அதில் வச்சுருந்தோன்னா குபேரன் விருப்பப்பட்டு நம்ம வீட்டில் இருப்பாராம். ஊறுகாய் இருக்கிற வீட்டில் குபேரன் இருப்பாராம். அவ்வளோதான். கொஞ்சமாக அதை வதக்கிண்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி, ஆல்ரெடி காரம் போட்டுட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வரமிளகா பொடி. நீங்கள் அதிகமாக பண்ணும்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை பரட்டிட்டு இது ஓரளவு வேகணும். அதுக்கப்புறமா புளி ஜலத்தை விட்டுக்கலாம். அதனால் ஓரளவு பரட்டி விட்டுக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். புளி ஜலத்தை விட்டுட்டேன். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து அந்த தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்கட்டும். கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் போட்டால் தான், சில தோல் கசப்பு இருக்கும். இது இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. போட்டால் தான் உங்களுக்கு அதை
ஈவன் பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி லெமனில் வந்து தொக்கு போட்டிருந்தேன். கம்ப்ளீட்டாக லெமனை வந்து அரைச்சி தொக்கு பண்ணுறது. அதில் கசப்பு கண்டிப்பாக தெரியும். எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சைடு விளையிறது வந்து கசப்பு இருக்கும். ஆனால் கசப்பு நல்லது. கசப்பு ஊறுகாய், கசப்பு நார்த்தங்காலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான். கசப்பு பிடிச்சவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கெட்டு போகாது, ரொம்ப நாள் இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். எல்லா தொக்கு வகையிலும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதில் வெல்லமும் போடும்போது அந்த கசப்பை கொஞ்சம் குறைவாக்கிடும். ஊறுகாய் இருக்கிற வீட்டில் குபேரன் இருக்காரோ இல்லையோ, நமக்கு கண்டிப்பாக இது வேணும். ஊறுகாய் இல்லாமல் தயிர் சாதம் இருக்காது. தயிர் சாதம் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். தயிர் சாதம் அவ்வளோ ஃபேவரைட். தயிர் சாதம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தொக்கு வகைகள் எல்லாத்துக்குமே தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த தயிர் சாதத்துக்கான தயிரை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, பசும்பால் கிடச்சதுன்னா பசும்பால், இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் பால் வாங்கிக்கோங்க. நல்லா பொங்கி வர வரைக்கும் காய்ச்சி ஆற வச்சு அது இளம் சூடாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு மூடி வச்சிடணும். காலம்பரை பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே கெட்டியாக தோஞ்சிருக்கும். அந்த தயிரில் தான் சாப்பிடணும். கடையில் விற்கிற தயிர்லாம் வாங்கி சாப்பிட்டா தயிர் சாதம் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி தோசைக்கு இதை தொட்டுக்கலாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அது இன்னுமே அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி சூப்பராக இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? அது கொதிக்கும் போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணிட்டு ஸோ சாப்பிட்டுட்டேன். லைட்டாக அந்த கசப்பு தெரியுது. ஏன்னா இவ்வளோ நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், புளி குத்திருக்கோம், உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக தான் கசப்பு தெரியுது. கண்டிப்பாக பெரியவாலாம் சாப்பிட்லாம். குழந்தைங்க வேணால் கொஞ்சம் அடம் பிடிக்கும். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.